நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் லெஸ்லி, கன்னியாகுமரி மாவட்டம் அழகப்பபுரம் ஊரை சேர்ந்தவன், ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன். திரு அண்ணாமலை அவர்களின் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்ட விதம் குறித்து ஒரு பதிவு போட்டிருந்தேன். இப்போது மீண்டும் அது குறித்தே நான் ஒரு சில என்னுடைய கருத்துக்களை தங்கள் தமிழ்நாட்டு இந்த பார்வையாளர்கள் முன் வைக்க விரும்புகிறேன். அன்பர்களே, பாரதிய ஜனதா கட்சியில் பல தலைவர்கள், அதில் குறிப்பாக எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். மற்ற இடங்களை விட அதிகமாக பாரதிய ஜனதா கட்சிக்காகவே தங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணித்த தலைவர்கள் பலர் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அண்ணாமலை வருகைக்கு பின், அண்ணாமலை வருகைக்கு முன் என்று அதை இரண்டாக பிரித்து கொள்ளலாம். அண்ணாமலை வருகைக்கு பின் பாரதிய ஜனதா கட்சியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இப்போது 2026 தமிழக சட்டசபை தேர்தலை நாம் எதிர்கொள்ள இருக்கும் நிலையில் திரு அண்ணாமலை IPS அவர்களை அந்த பதவியிலிருந்து விடுவித்து இன்னொருவரை நயினார் நாகேந்திரன் அவர்களை நியமித்திருக்கிறார்கள். இது சரியா தவறா என்பது பற்றி என்னுடைய கருத்துக்களை உங்கள் முன் வைக்கிறேன். நீங்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இங்கே வந்து குருமூர்த்தி அவர்களின் வீட்டில் சென்று சில மணி நேரங்கள் செலவு செய்துவிட்டு அதன் பிறகு போய் எடப்பாடி பழனிசாமி எல்லாத்தையும் வரவழைத்து அந்த பிரஸ் மீட்டையும் கொடுத்து இந்த கூட்டணி உறுதியானது, இது இனி நிரந்தர கூட்டணி, 2026 தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு கூட்டணி என்று நீங்கள் அறிவித்தீர்கள். நல்ல கூட்டணி தான், கண்டிப்பாக தேவைதான். ஆனால் நீங்கள் செய்த விதம், இதே கூட்டணியை நீங்கள் திரு அண்ணாமலை அவர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்திருந்தால் அவர் கச்சிதமாக செய்திருப்பார். எடப்பாடியும் திரு அண்ணாமலை IPS அவர்களும் ஒருவருக்கொருவர் விரோதி என்றா நினைக்கிறீர்கள்? துரோகி என்றா நினைக்கிறீர்கள்? எதிராளி என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை. ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். கொஞ்சம் முன்னோக்கி பார்த்தால், நீண்டு நெடிந்து பார்த்தால், ஒருவருக்கு ஒருவர் மாவன் மச்சான் உறவு முறையில் வருவார்கள். நீங்கள் அண்ணாமலையிடமும் எடப்பாடியிடமும் இதை ஒப்படைத்திருந்தீர்கள் என்றால், கடந்த காலங்களில் ஒருவரை ஒருவர் விமர்சித்திருக்கலாம், ஏதோ பேசியிருக்கலாம். ஒரு சந்திப்பில் அண்ணாமலை அவர்கள், மாமா, சித்தப்பா, நான் ஏதோ தவறாக பேசிட்டேன், அரசியலுக்காக பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. அவரும் தம்பி, மருமகனே, மாப்பிள்ளை, ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அந்த உறவு முறையில் அந்த கூட்டணி மிக எளிதாக உருவாகி இருக்கும். ஆனால் அதற்கு பதிலாக அண்ணாமலைக்கு எதிராக சதி செய்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர்கள் அத்தனை பேரும் சதி வேலை செய்து அவருடைய கடந்த 4-5 ஆண்டுகள் உழைப்பையும் கொச்சைப்படுத்தி, நாங்கள் அவருக்கு ஆல் இண்டியா லெவலில் அப்படி கொடுக்க போகிறோம், இப்படி கொடுக்க போகிறோம். குருமூர்த்தி, உனக்காகத்தான் சொல்கிறேன், அவர் பெரிய இதெல்லாம் போவார், அவர் இந்தியா முழுவதுக்கும் தலைவர். சும்மா ஏமாத்தாதுங்கடா தமிழ் மக்களை. ஒரு மனிதர் இருந்தார், துக்ளக் ஆசிரியர் என்று, சோ ராமசாமி அவர்கள். அவருடைய பத்திரிகையை படித்து தேசியவாதியாக வந்தவன் நான். குருமூர்த்தி, நீ கடந்த காலங்களில் எவ்வளவு பெரிய சாதனைகள் செய்திருக்கலாம். ஆனால் அண்ணாமலை அவர்களே இங்கே இருந்து, தமிழகத்திலிருந்து, தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விடுவிப்பதற்கு உன்னுடைய செயல்பாடு மிக பெரிதானது. இது போன்ற தவறை மேற்கொண்டு செய்யாதே. உன் பின்னால் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள். ஆம், மோடிஜி அவர்களை முன்னிலைப்படுத்துவதில் ஒரு காலத்தில் 1912-13களில் இவர் பிரதமர் ஆவார்
இவரை முன்னிறுத்த வேண்டும் என்று அத்வானிஜி அவர்களை முன்வைத்து கொண்டே நீங்களெல்லாம் அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னதில் ஒருவர் குருமூர்த்தி அவர்கள். ஆனால் இப்போது நீங்கள் செய்திருக்கும் இந்த தவறு மிகப்பெரிய தவறு, அண்ணாமலைக்கு எதிராக நீங்கள் செய்திருக்கிற தவறு என்று சொல்லி என்னுடைய பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.